Hi everyone. I just want to tell some medical points. I think you like this. முதுவலியினுடைய தொடர்பை பார்ப்போம். அன்று 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்குரிய பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக 30க்கும் 50க்கும் இடைப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் அதே காரணமாகத்தான் அமையும். சிறியவர்களுக்குரிய காரணம் தான் அமையும். அதை விட டீஜெனரேட்டிவ் போன் டிசீஸ்ன்னு சொல்ல, அதாவது போன் வந்து வயது செல்லும் பொழுது அந்த போனுடைய அந்த தன்மை, போன் வந்து டீஜெனரேஷன் சொல்லும் பொழுது அழிவடைந்து செல்கின்றது. அது சாதாரணமாக இயற்கையாகவே நடக்கும். அதனால் அது போன் பலவீனம் அடைகின்ற காரணங்கள் ஏற்படுகின்றது. அதை விட நம்ம அடுத்ததாக முக்கியமாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை பற்றி பார்ப்போம். அவர்களுக்கும் இந்த போன் வயதின் காரணமாக போன் வந்து போன் பலவீனம் அடைகின்றது ஒரு காரணம். அடுத்ததாக அவர்களுக்கு வயது போகும்பொழுது கேன்சர் போன்ற பாரிய வருத்தங்கள் வருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ளது. அது மெலிக்னன்சிஸ் வர காரணமாக இருக்கலாம். அதை விட வேறு உடம்பில் எந்த பாகத்திலும் ஒரு புற்றுநோய் கேன்சர் இருக்கும் பொழுது அதனுடைய செகண்டரிஸ் என்று சொல்வது, பிரைமரியாக ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது, உதாரணமாக கழுத்தில் கேன்சர் இருக்கும் பொழுது அதுக்குரிய செகண்டரிஸாக இந்த போன் வந்து பாதிக்கப்படுகின்றது. செகண்டரி எஃபெக்ட் என்று சொல்கிறது, அது சொல்கிறது மெட்டாஸ்டேசிஸ் என்று சொல்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். மல்டிபிள் மயலோமா என்ற போன் கேன்சர் போன்லேயே உருவாகலாம். அதை விட கூடுதலாக 100க்கு 90 விதமானவர்களுக்கு போன் ஒஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவோம். அதாவது கல்சியம் பற்றாக்குறை, உடம்பிலே கல்சியம் சாதாரணமாக கல்சியம் வந்து உணவில் சேர்க்க வேண்டும். கல்சியம், விட்டமின் டி உணவில் சேர்க்கப்பட வேண்டும். கல்சியம் எவ்வளவுதான் நாங்கள் கல்சியம் எடுக்கும் பொழுது விட்டமின் டியும் சேர்த்து எடுக்க வேண்டும். விட்டமின் டியின் குறைபாடு கூடுதலாக உலகத்தில் இப்பொழுது இலங்கையில் கூடுதலாக விட்டமின் டி குறைபாடு கூடுதலாக இருக்கிறது. வெளிநாடுகளில் குளிர் பிரதேசங்களில் சாதாரணமாகவே சூரிய ஒளி பற்றாக்குறை காரணமாக அங்கு விட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுகின்றது. இலங்கையை பொறுத்த வரையில் விட்டமின் டி சூரிய ஒளி இருந்த வேளையிலும் விட்டமின் டி குறைபாடு சாதாரணமாக 100க்கு 70 விதமானவர்களுக்கு குறைபாடு காணப்படுகின்றது. ஆகவே கல்சியம் விட்டமின் குறைபாடு ஏற்படுகின்றது. போன் டிஸ்ட்ராய் பண்ணப்படும். ஆஸ்டியோபோரோசிஸ் இருப்பதை நாம் பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கலாம். அதாவது இதற்கு வந்து டெக்ஸா ஸ்கேன் என்று சொல்லி இருக்கின்றது. டெக்ஸா ஸ்கேனை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய போனினுடைய டென்சிட்டி என்று சொல்வது, போனினுடைய டென்சிட்டியை அறிந்து கொள்ளலாம். போனுடைய டென்சிட்டியை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் அமைகிறது. உதாரணமாக டென்சிட்டி வந்து -2.5 T-ஸ்கோக்கு என்று சொல்லி அந்த கணிப்பு, அந்த டெக்ஸா ஸ்கேனில் அந்த கணிப்புகள் வரும். -2.5 2.5 விட கூடுதலாக இருக்கும் பொழுது அது வந்து ஒஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லப்படுகிறது. அதை விட அளவுகள் குறைந்து கொண்டு போகும் பொழுது ஒஸ்டியோபீனியா, அதாவது அதோட ட்ரீட்மெண்டில் மாற்றம் ஏற்படும். சாதாரணமாக உணவின் மூலம் கால்சியத்தை எடுக்க வேண்டும். கால்சியம் சூரிய ஒளி படுவதன் மூலம் விட்டமின் டி தயாரிக்கப்பட்டு விட்டமின் டியின் உதவியுடன் கால்சியம் அகத்துறிஞ்சப்படுகிறது. ஆகவே நேரடியாக கால்சியம் அகத்துறிஞ்சப்பட மாட்டாது. ஆகவே விட்டமின் டி உடலுக்கு மிக முக்கியமான ஒன்று. கல்சியம் இல்லாமல் விட்டமின் டியை எடுத்தும் பிரயோசனம் இல்லை. ஆகவே ஒரு போன் பெயின் ஏற்படும் பொழுது கல்சியம் விட்டமின் டி மருந்தாக எடுக்க வேண்டும். அதாவது நாம் டெக்ஸா ஸ்கேன் செய்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். கூடுதலாக அவர்களுக்கு வசதி ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். அதை வைத்தும் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம். ஆனால் ரெண்டுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கு சாதாரணமாக கால்சியம் விட்டமின் டியை கொடுக்க முடியும். ஆகவே ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லும் நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் வயது அதிகரித்து செல்வது. அடுத்ததாக ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பாவிப்பதன் மூலம், அடுத்தது உணவில் கால்சியத்தின் அளவு குறைவாக எடுத்தல், விட்டமின் டி பற்றாக்குறை, அதாவது சூரிய ஒளி எக்ஸ்போஸ் ஆகாமல் இருப்பதன் மூலம்,
இப்போ சில ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பரம்பரையாக அவர்களுக்கு osteoporosis வரலாம். உடம்பில் எலும்பு பலவீனம், எலும்பு வலிகள் ஏற்படும் பொழுது முக்கியமாக கல்சியம், விட்டமின் டி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கல்சியம் உள்ள உணவுகளாக பால், முட்டை, சிறிய மீன், நெத்தலி போன்ற மீன், அதைவிட சிறிய மீன்கள், கீரை வகை, இலை வகை போன்றவற்றில் கல்சியத்தின் அளவு கூடுதலாக இருக்கிறது. அவற்றை நாம் டெய்லி, அதாவது நாள்தோறும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதைவிட விட்டமின் டி, சாதாரணமாக உணவில் விட்டமின் டியின் அளவு மிக மிக குறைவு. விட்டமின் டி உள்ள உணவுகள் எடுத்துக்கொண்டால் ஆயிலி ஃபிஷ்ன்னு சொல்கிறது, மீனில் வந்து ஆயில் தன்மை உள்ள, எண்ணெய் தன்மை உள்ள மீன்கள், அதாவது டியூனா ஃபிஷ், மைக்ரோ போன்ற மீன்களில் தான் இருக்கிறது. ஆகவே விட்டமின் டி பொறுத்தவரையில் கூடுதலாக மருந்துகளில் பாவனை மூலம் நாம் விட்டமின் டியை மருந்துகள் மூலம் அதாவது குளிசைகள் மூலம் நாம் விட்டமின் டி கல்சியத்தை நாள்தோறும் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஆனால் அது வைத்தியர்களின் ஆலோசனைப்படி தான் எடுக்க வேண்டும். ஓவராக எடுத்தால் அது சில வழி டாக்ஸிக்காகி பாய்சன் வர சான்சஸ் இருக்குது. ஆகவே மருந்துகள் என்று போகும்பொழுது கட்டாயமாக நீங்கள் வைத்தியருடைய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். படிப்பு டாக்டர் ராஜி. பாய்.